ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோத்ரேஜ் பிராண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜோடைய ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து ரொம்ப புது ஃப்ரிட்ஜு, அதாவது இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே எம்டியாக நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாம், வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதே சில்வர் கோட்டிங் டபுள் டோர் இருக்கிற ஃப்ரிட்ஜு சாம்சங் பிராண்டில் நாங்கள் பார்த்தோம். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, டோருக்கு வெளிப்பக்கமே டிஜிட்டலைஸ்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அதை வச்சு நம்ம வந்து உள்ள ஃப்ரீசர் இருக்குது இல்லைங்களா, அதுவே வந்து நம்ம நார்மல் மோடுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கோத்ரேஜை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு ஃபீச்சர்ஸு. அதனால் சரி நம்ம கோத்ரேஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரேஜ் நாங்கள் வாங்கியிருக்கோம். மேலே வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரேக் இருக்குது, லைட் இருக்குது. இதில் வந்து நேனோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு நேனோ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கம்ப்ரஸர் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க கடையில். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, இந்த நேனோ டெக்னாலஜி. ஸோ அப்போ இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோத்ரேஜ்க்கு வந்துட்டோம். அண்ட் தென் சாம்சங்கில் ரேக் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. இப்போ நம்ம பெருசாக மாவு ஊற்றிட்டு ஒரு டின்னில் வைக்கிறோம், மேலே வந்து நமக்கு அந்த கிளாஸ் இடிக்குது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், கலட்டி வேறு ஒரு இடத்துல மாட்டுவோம். அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் சாம்சங் ப்ரிஃபர் பண்ணலை. அண்ட் தென் கீழே வந்து நமக்கு எல்லா ஃப்ரிட்ஜ்லையுமே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிற மாதிரி. அதில் வந்து இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அதில் ஃப்ரூட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வைக்கணும், வெஜிடபிள்ஸ் வச்சோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை தள்ளி விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் டோர் சைடு 4 ரேக்ஸ் இருக்குது. 4 ரேக்ஸ்லேயுமே நம்ம பாட்டில்ஸில் ஏதாவது ஊற்றி வைக்கிற மாதிரியான விஷயங்களை ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்தளவில் நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுறவங்க வாங்கலாம். எக்கு வைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து ரிமூவபிள் தான், அதாவது உள்ளவே அட்டாச்சாக இல்லை, நம்ம வெளியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 34,000 சொல்லியிருந்தாங்க. நம்ம 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அமேசானில் பார்க்கும்போது 31,600 சம்திங் இருந்துச்சு. பட் ஷாப்பில் டிரெக்டாக நம்ம போகும்போது சொன்ன ப்ரைஸு 34 சம்திங். ஸோ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் இதே மாடல் இவ்வளோ ப்ரைஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க அப்புறம் நமக்கு ப்ரைஸ் குறைச்சிட்டாங்க. ஸோ ஓகே, ஆன்லைன் ரேட்டை விட ஒரு 500 அதிகம் அல்லது ஒரு 500 கம்மி, அந்த மாதிரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னா 272 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு. 55 கேஜி வெயிட் இருக்கும். ஸோ கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபுட் சர்ஃபேஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லைங்களா, அதை வந்து 95% டிஸ்இன்ஃபெக்ஷனாக வச்சுக்கும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கோத்ரேஜ் பிராண்டில் இருக்குது. அட்வான்ஸ்டு இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர், அதாவது இன்வெர்ட்டரே அட்வான்ஸ்டு மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெர்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டை வந்து நமக்கு சீரமைச்சு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரீசரில் இருக்கிற இந்த ஐஸ் க்யூப் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஐஸ் கட்டி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம திருகணும் அப்படின்னா ஐஸ் கட்டி வந்து அந்த பாக்ஸில் விழுந்துடும், அதிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலர் இருக்குது, அதாவது நம்ம கூலிங்கை அதிகப்படுத்திக்கலாம், கூலிங்கை கம்மியாக்கிக்கலாம், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி ஃப்ரிட்ஜுக்கு உள்ளவே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதுதாங்க, நம்ம பெரம்பலூரில் இருக்கிற வசந்தன் கூட தான் இதை வாங்கியிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜை. ஸோ ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கு இந்த கண்டெய்னர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, கிஃப்ட் ஹேம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்க. 3 பீஸ் கண்டெய்னர் 500 ml பிடிக்கக்கூடியது, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி 3 பாக்ஸ் இருந்துச்சு. மற்ற ஷோரூமில் அதாவது சத்யா, டார்லிங் அதெல்லாமே இன்னும் சில
கடைங்களாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி gift கொடுக்குறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் வசந்த் கோல கொடுக்குறாங்க. தென் இதுவுமே ஏர்டைட் பாக்ஸு 3 பாக்ஸ் இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி. இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.